மீனு என்ற சிறுமி அவளுடைய வீட்டு பின்புறம் உள்ள பச்சை கொய்யா மரத்தை மிகவும் விரும்பினாள். அந்த மரத்தில் இருந்த கொய்யாப்பழங்கள் அனைத்தும் ருசியாகவும். துள்ளலாகவும் இருந்தன. மீனுவின் தாத்தா சாமிநாதன் எப்போதும் அவள் பாத்ரூமிலிருந்து கொய்யாப்பழங்களை எடுத்து சாப்பிடச் சொல்வார். ஆனால் மீனுவுக்கு அவற்றை சாப்பிட விருப்பமில்லை. ஒரு நாள் தாத்தா மீனுவுக்கு ஒரு கதை சொன்னார். மீனு, உனக்கு தெரியுமா? கொய்யாப்பழம் சாப்பிட்டால் நம் உடலுக்கு பல நன்மைகள் உண்டு. உன் தோழிகள் லீலா, அனு மற்றும் கவி எல்லோரும் தங்களது பள்ளிப் போட்டிகளில் வெற்றி பெற்றார்கள். ஏன்? அவர்கள் அனைவரும் கொய்யாப்பழத்தை சாப்பிடுகிறார்கள். அதைச் சாப்பிடுவதால் என்னவாகும் தாத்தா? என்று மீனு அக்கறையுடன் கேட்டாள். கொய்யாப்பழம் சாப்பிட்டால் உன் மனது இளமையாக இருக்கும். உனது மூளை வேலை செய்வதற்கு தேவையான சக்தியை பெறும். அதில் வைட்டமின் சி அதிகம் உள்ளது. அதனால் நீ நோய்களை தடுக்கலாம். உடல் ஆரோக்கியமாக இருக்கும். அது மட்டுமல்ல, கொய்யாப்பழம் கொழுப்பை குறைத்து. உனது வயிற்றில் நல்ல ஜீரணத்தை ஏற்படுத்தும் என்று தாத்தா விவரித்தார். மீனு தாத்தாவின் வார்த்தைகளை கேட்டபின். கொய்யாப்பழம் ஏற்கனவே அவளுக்கு மிகவும் பிடித்து போயிற்று. அவள் மரத்தில் இருந்து ஒரு பச்சை கொய்யாப்பழத்தை தேர்ந்து எடுத்து. அதை நன்றாக சுத்தம் செய்து சுவைத்து சாப்பிட்டாள். அதன் பிறகு மீனுவுக்கு எப்போதும் கொய்யாப்பழம் சாப்பிட ஆசையாகிவிட்டது. அந்த நாளில் இருந்து மீனு தினமும் ஒரு கொய்யாப்பழத்தை பிழிந்து சாப்பிடுவாள். அதை நன்றாக விரும்பி சுவைக்கவும் துவங்கினாள். அவள் தனக்கு நல்ல ஆரோக்கியம் கிடைத்ததற்காக தாத்தாவுக்கு நன்றி கூறினாள். மீனு அவளுடைய நண்பர்களுக்கு இந்த கதையைச் சொல்லி. அவர்களையும் கொய்யாப்பழம் சாப்பிடச் சொன்னாள். அத்தகைய சிறிய பழத்திலேயே பெரிய நன்மைகள் இருக்கின்றன என்பதை அனைவரும் புரிந்து கொண்டார்கள். மூலம் கொய்யாப்பழம் குழந்தைகளுக்கு மிகவும் ஆரோக்கியமானது என்பதை மீனு அனைவருக்கும் எடுத்துச் சொல்லியாளாம்.